ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் தியாகு பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சென்னையில் யாருக்காவது புது வண்டி தேவைப்பட்டால் மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் டாடா மோட்டார்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மகேந்திராலையும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. யாருக்காவது பொலிரோ இந்த மாதிரி வண்டி எதாவது தேவைப்பட்டாலும் மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்கள உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த ஒரு வண்டி தான் படா தோஸ்த் i5. ஓகேங்களா? இதோட முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம அவுட்லுக்கை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். யாராவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அவுட்லுக்கை பற்றி நீங்கள் பார்த்துக்குங்க. அதேமாதிரி இந்த வண்டி பார்த்திங்கன்னா இப்போது அதாவது இன்ஜினு மற்ற வண்டி அது உள்ளே என்ன விஷயம் என்னென்ன மாற்றம் வந்திருக்குன்றதை நாம் பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவை. எனக்காகனா வண்டியோட ப்ரைஸ் வந்து கடைசியில் வரும். அதுவும் இல்லாமல் ஒரு சில விஷயமும் அதில் கடைசியில் வரும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்ஜின் கெப்பாசிட்டி சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர்ஸ் தான். அதாவது மற்ற வண்டிலையும் 1.5 லிட்டர்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த வண்டிலையும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 1478 சிசி தான் கொடுத்துருக்காங்க. ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டார்க்கு 190 Nm கொடுத்துருக்காங்க. அதேமாரி கிளச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 240, அதாவது 240 mm கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வண்டியிலையும் இருக்கிற மாதிரி தான் 5+1, 5 வந்து ஃப்ரண்ட்டு, 1 வந்து ரியர். ஓகேங்களா? கொடுத்துருக்காங்க. மாடல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மாடல் தான் தெரிய மாட்டேங்குது. மாடல் பார்த்தீங்கன்னா LS அண்டு LX ரெண்டு விதமாக கொடுத்துருக்காங்க. LS பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வரும். LX பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வித் ஏசி வரும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 லிட்டர் வரும். ஓகேங்களா? அதாவது நம்ம படா தோஸ்தில் இருக்க மாதிரி தான் 50 லிட்டரில் வரும். முக்கியமாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃப் ஆயில் வரவே வராது. ஓகேங்களா? ஓகேங்களா? அது நம்மளுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். ஒரு சில பேருக்கு டெஃப் ஆயில் லைக் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் டெஃப் ஆயில் லைக் பண்ணலை. பட் ஆனால் இந்த டெஃப் ஆயில் லைக் பண்ணாதவங்களுக்கு இது பெரிய லக்கு தான். வேணும்னா இந்த வண்டி தாராளமாக அந்த வண்டி எடுக்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட GVW அதாவது GVW பார்த்திங்கன்னா 3800 கிலோ வரும். பேலோடு இதில் இந்த வண்டி வந்ததுக்கான முக்கியமான காரணமே இது தான். சொல்லப்போனால் இந்த வண்டியோட பேலோடு. ஓகேங்களா? அதாவது இந்த இது வரைக்கும் தோஸ்தில் இவ்வளோ கெப்பாசிட்டியில் எந்த வண்டியும் வந்ததே இல்லை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு 2125 கிலோ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு இந்த வண்டி லைஃப் டேக்ஸ் வராது, இயர்லி டேக்ஸ் தான். ஏன்னா அதுக்கான ரீசன் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அதாவது நம்ம நம்ம கவர்மெண்ட் RTO ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா 3000 கிலோவுக்கு மேலே போச்சுன்னா, அதாவது வண்டியோட GVW 3000 கிலோவுக்கு மேலே போனாலோ இல்லை அதே மாதிரி பேலோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1500 கிலோவுக்கு மேலே போனால் கூட உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் வராது. இது வந்து நம்ம RTO ரூல்ஸ். ஓகேங்களா? அதனால தான் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயர்லி டேக்ஸில் வரும். நம்ம வருஷம் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி பார்த்திங்கன்னா BS6 இன்ஜின் வகை தான் சார்ந்தது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 mm கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வண்டி நல்லா கொஞ்சம் ஹைட்டாகவும் உங்களுக்கு நல்ல ஹைட்டாகவும் வியூ வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. வண்டி பர்சனலாகவே நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வண்டியோட சர்வீஸ் பார்த்திங்கன்னா எவ்ரி 10,000க்கு ஒரு சர்வீஸ் பண்ணி ஆகணும். வாரண்ட்டி பார்த்திங்கன்னா எந்த ஒரு கம்பெனியும் இது வரைக்கும் கொடுத்ததில்லை. இது எல்லா வண்டிக்கும், தோஸ்தில் இருக்கிற எல்லா வண்டிக்குமே பொருந்தும். 5 years வாரண்ட்டி. ஓகேங்களா? இன்ஜினுக்கு அதே மாதிரி 2 லட்சம் கிலோமீட்டருக்கு இன்ஜினுக்கு வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இதுவும் எல்லா வண்டியும் மாதிரி ஃப்ரண்ட்டில் 3 கட்டு கொடுத்துருக்காங்க, பேக்கில் 6 கட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம நார்மல் வண்டியிலே பார்த்திங்கன்னா, அதாவது பவர் ஸ்டேரிங் வண்டியிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேன் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஃபேன் நல்லா காற்று வருது, சூப்பராகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரிமோட் லாக் சிஸ்டம் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதேமாரி ஒரு கீ வந்து ரிமோட் லாக்காகவும் இன்னொரு கீ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கீயாகவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மூலிமா உங்களுக்கு ஈஸியாக அந்த வண்டியை ஓப்பன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல்
இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வண்டியும் மாதிரி இதுவும் 3 சிலிண்டர் வண்டி தான். ஓகேங்களா? மைலேஜ்க்காகவே இவங்க அதிகமாக இந்த சிலிண்டர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் தாராளமாக நம்பி இந்த வண்டியை வாங்கலாம். அதனால் எந்தவித இதுவும் உங்களுக்கு டவுட்டும் தேவையில்லை. அதனால் எல்லா வண்டியும் போல் இந்த வண்டியும் தாராளமாக மக்கள் மத்தியில் நல்ல ஹிட் அடிக்கும்ன்றது எல்லாம் எங்களோட எதிர்பார்ப்பு. ஹிட்டும் ஆகிருக்கு. சரிங்களா? நல்ல எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நிறைய பேர் இந்த வண்டியை பற்றி விசாரிக்கிறாங்க, கேட்குறாங்க. நிறைய பேர் புக் பண்ணிட்டும் இருக்காங்க. நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பர்சனலாகவே நல்லாவே இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி தான் வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சென்னையில் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,83,000 ரூபாய் வரும். அது தவிர்த்து இன்சூரன்ஸ், இந்த இயர்லி டேக்ஸு, இந்த இயர்லி டேக்ஸ்லாம் வரும் உங்களுக்கு. அது ஒரு ஆர்டிஓ சார்ஜஸ் வரும். ஓகேங்களா? அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் பாருங்கள். அதாவது அவுட்லுக்கை பற்றி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமானு சொல்ல போனால் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது மூலயமா பேட்டரியை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அதனால் பேட்ரி வந்து சீக்கிரமாக போகிறது நம்ம தவிர்த்துக்கலாம். ஓகேங்களா? இது அந்த சுவிட்சை பாருங்கள். இதுதான் அந்த சுவிட்சு. ஓகேங்களா? யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? அதை ஒன்று நீங்கள் பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லை, வண்டியை பார்க்குறதுக்கே உங்களுக்கு ரொம்ப அருமையாக தான் இருக்குது. கட்டு, அதாவது ஃப்ரண்ட்டில் 3 பேக்கில் ஆர்சனம் இல்லையா, அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியாக கொடுத்துருக்காங்க. கட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக்னஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது. நீங்கள் ஒன் டைம் வந்து வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா, நான் சொன்னாலும் நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, ஆட்டோமேட்டிக்காக வண்டி புக் பண்ணிவிடுவீங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு வண்டி பர்ஃபெக்ட் ஆகுது. மற்ற வண்டியோட ஜம்பிங் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் அந்தளவுக்கு இல்லை. அதாவது லோடு வண்டியில் பார்த்தீங்கன்னா லோடு இல்லாத டைமில் வண்டி பள்ளத்தில் விட்டாலும் அதிகமாக ஜம்ப் ஆகும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இந்த வண்டியில் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அது ஜம்பிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாகவே போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி விஷயங்களை கேட்குறதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வண்டி கேட்டாங்கன்னா அவங்க நம்பரை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இல்லை என் நம்பரை அவங்க சென்ட் பண்ணி கொஞ்சம் கால் பண்ண சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மறந்துடாதீங்க. என்னோடய மோட்டிவேஷனே அதிகமான வண்டி சேல் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறந்துடாதீங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.